வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் நாம் பார்க்க இருப்பது மனித குலத்துக்கு பெரிதும் உதவிய நோபல் சாதனையாளர் பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்று முதலில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நோபல் பரிசின் கதை, ஸ்டோரி ஆஃப் நோபல். இது குறித்து நம்முடன் உரையாட 2 மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்கிறோம். I'm Sai Kritika, studying in 10th standard, aiming to become a doctor. I'm Shavna, I'm studying 10th standard, my aim to become advocate. நோபல் பரிசு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோபல் பரிசுங்கிறது என்ன? Nobel Prize is the world's most famous and prestigious award. Yes, exactly. உலகில் மிகவும் மதிக்கப்படுகிற மிகவும் காஸ்ட்லியான பிரைஸ் நோபல் பிரைஸ். அது வந்து பெரிய அளவில் ரிசர்ச் மேற்கொண்டவர்களுக்கும் பல்வேறு டெக்னாலஜி அல்லது எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடித்தவர்களுக்கும் மிகப்பெரிய சேவை செய்தவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் கொடுக்கப்படுகிறது. இது வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர் ஆல்ஃபிரட் நோபல் அவர்கள் தந்த ஒரு மிகப்பெரிய நன்கொடையின் அடிப்படை தொடர்ந்து கொடுக்கப்படுது. 1901ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை கொடுக்கப்பட்டு வருகிறது. நோபல் பிரைஸ் எந்தெந்த கேட்டகரிஸ் தராங்க சார்? 6 கேட்டகரிஸ்ல தராங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசியாலஜி ஆர் மெடிசின், லிட்ரேச்சர், பீஸ் அண்ட் ஆல்சோ எக்கனாமிக் பிரைஸ். மொத்தம் 6 கேட்டகரிஸ். இதில் 5 கேட்டகரிஸ் வந்து ஆல்ஃபிரட் நோபல் அவரே அறிவித்த கேட்டகரிஸ். 6வது எக்கனாமிக் பிரைஸ்ங்கிறது ஜெர்மன் சென்ட்ரல் பேங்க் உடைய கான்ட்ரிபியூஷன். இது வரைக்கும் எத்தனை நோபல் பிரைஸ் தந்திருக்காங்க சார்? அண்ட் அதோட கேஷ் பிரைஸ் எவ்வளவு தராங்க சார்? இதுவரை 627 ப்ரைஸஸ் கொடுத்துருக்குறாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் அவார்ட்ஸ் வந்து 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வகையில் 976 இண்டிவிஜுவல்ஸுக்கும் ஒரு 28 ஆர்கனைசேஷன்ஸுக்கும் நோபல் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு அவார்டுக்கு கிட்டத்தட்ட 9 crore rupees கேஷ் அவார்டு அதில் வரும். 2 பேர் 3 பேர் கொடுத்தாங்கன்னா அதை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இதுவரை அப்படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நியர்லி 5000 crores நோபல் அவார்ட்ஸ் கேஷ் ப்ரைஸாக தரப்பட்டிருக்கு. நோபல் பிரைஸ் எந்த டேட்ல தராங்க? அது மட்டும் இல்லாமல் எந்த சிட்டில தராங்க? நோபல் பிரைஸ் பெரும்பாலும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி தரப்படுது. ஏன்னா நோபல் பிரைஸை உருவாக்கிய ஆல்ஃபிரட் நோபல் மறைந்த தினம் 1896 டிசம்பர் 10. ஸோ அதை அடிப்படையாக கொண்டு டிசம்பர் 10ஆம் தேதி தராங்க. இந்த 6 அவார்ட்ஸ் சொன்னேன்ல, இதில் 5 அவார்ட்ஸ் வந்து ஸ்வீடன் நாட்டில் ஸ்டாக்ஹோம் நகரில் வைத்து தரப்படுகிறது. பீஸ் பிரைஸ் மட்டும் நார்வே நாட்டில் ஓஸ்லோ நகரில் தரப்படுகிறது. இதுதான் அதில் நடைபெறக்கூடிய வழக்கமான முறை. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த அவார்டு வாங்கும் பொழுது புகழ்பெற்ற உரைகள், யார் நோபல் பிரைஸ் வாங்குறாங்களோ அவங்க வந்து அந்த துறை சார்ந்த உரைகளை நிகழ்த்துறது வழக்கம். அதில் சில உரைகள் உலக புகழ்பெற்றவை. இவ்வளோ புகழ்பெற்ற நோபல் பிரைஸ் ஆல்பர்ட் நோபல் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியா எப்படி சார் இருந்துச்சு? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஆஃப் நோபல் சொன்னோம் இல்லையா. ஆல்ஃபிரட் நோபல் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் ஃபேமஸ் இன்வென்டர். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர். அதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நொட்டோரியஸ்ன்னு கூட சொல்லலாம் டைனமைட். டைனமைட்னா என்ன? வெடிகுண்டு. சரியா? வெடிகுண்டை கண்டுபிடித்தவர் ஆல்ஃபிரட் நோபல். அவருடைய நோக்கம் வந்து அது பெரும்பாலும் மலைகளை பாறைகளை உடைக்கிறதுக்காக டைனமைட் கண்டுபிடிச்சார். ஆனால் பெரும்பாலும் என்ன ஆயிடுச்சுன்னா போர்களில் டைனமைட் பயன்படுத்தி நிறைய பேரை கொல்வதற்கான ஒரு ஆயுதம் அது மாறிடுச்சு. இதுதான் நடந்த ஒரு விஷயம். நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு நாள் ஆல்ஃபிரட் நோபல் பேப்பரை பார்க்குறாரு. அதில் ஒரு தலைப்புச் செய்தி, மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட் அப்படின்னு போட்டு அவருடைய போட்டோ போட்டு. ஏன்னா எவ்வளோ பெரிய அதிர்ச்சி இருக்கும். உண்மையில் அவருடைய சகோதரர் லூட்விக் நோபல் அப்படிங்கிறவர் இறந்துருக்காரு. அந்த பேப்பர் என்ன நினச்சிச்சு, உண்மையில் ஆல்ஃபிரட் நோபல் இறந்துட்டாருன்னு சொல்லி என்ன கமெண்ட் போட்டாங்க, மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட், மரண வியாபாரி இறந்து விட்டார். ஸோ அவர் ஷாக் ஆகிறார். அடாடா, நம்மளை பற்றி கமெண்ட் வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் டெத். அப்போது ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்லாம் என்னை பற்றி என்ன நினைக்கும்? நான் இவ்வளோ சாதனை நடத்தியிருக்கிறேன், இவ்வளோ கண்டுபிடிப்புகள் உருவாக்கியிருக்கிறேன், ஆனால் என்னை பற்றி இமேஜ் வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னோடனே அந்த அதிர்ச்சியில் என்ன நினச்சாருன்னா, அன்னைக்கு முழுக்க அவர் தூங்கலை. இந்த பெயரை மாற்றணும், என்னுடைய அடுத்து வரும் தலைமுறைகள் என்னை பற்றி ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக நினைக்கணும், அதுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு யோசிச்சார். அப்போ அவர் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பெனி போஃபாஸ்னு ஒரு ஆயுத கம்பெனி மூலம் மிகப்பெரிய பணம் சேர்த்தவர். சில 1000 கோடிகள் அப்பவே சம்பாதிச்சவர். அதனால என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து, என்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பெரும் தொகையை ஒதுக்கி உலகத்தில் மனித குலத்துக்கு சேவை செய்யக்கூடிய
மிகச்சிறந்த மனிதர்களுக்கு ஒரு அவார்டு உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ அந்த வகையில் தான் அவர் வந்து ஒரு உயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய சம்பாத்தியத்தின் மிக பெரும் பகுதி கிட்டத்தட்ட 94% ஆஃப் இஸ் வெல்த் அதை வந்து நோபல் அவார்ட்ஸ்ன்னு ஒதுக்குறாரு. அது முக்கியமாக 5 கேட்டகரிஸ் அப்படின்னு டிசைட் பண்ணி இதை வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலமாக எனக்கு பின் வருபவர்கள் இதை கொடுக்கணும், இது முறையாக கொடுக்கப்பட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வெரி ஃபேமஸ் ஃபீல்ட். அதில் நான் சொன்ன மாதிரி 5 அவார்ட்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, லிட்ரேச்சர் அண்ட் பீஸ், இந்த 5 துறைகளில் மிக பெரும் சாதனையாளர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வில். சரியா, வெரி ஃபேமஸ் வில். அதனால் இது வந்து ஒரு பத்திரிகை செய்த ஒரு தவறு ஒரு மனிதனை யோசிக்க வைத்து ஒரு மிகப்பெரிய ப்ரைஸை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது தான் ஸ்டோரி ஆஃப் நோபல். இவ்வளோ ஃபேமஸான நோபல் பிரைஸ் யாருக்கு முதல்ல தந்தாங்க? ரொம்ப மிக முக்கியமான கண்டுபிடிப்பான எக்ஸ்ரே கண்டுபிடித்தவரிலிருந்து ஒரு 5 முக்கியமான நபர்களுக்கு தரப்பட்டது. அதை பற்றி படிப்பார்கள். Physics. Wilhelm Röntgen, a German physicist, for discovering X-rays. Chemistry. Jacobus Henricus van Hoff, a Dutch chemist, for research on osmotic pressure and its importance in plant and animal life. Physiology. Emil von Behring, a German physiologist, for his work on serum therapy, especially its application against diphtheria. Literature. Salim Prudhomme, a French writer, for his writings with emotions and intelligence. Peace. Red Cross founder Henry Dunant, Sahed, Peace Prize with Frederick Passy for his work on international peace. நோபல் பரிசு தன்னுடைய உயிரில் அவர் ஆல்ஃபிரட் நோபல் குறிப்பிட்டாலும் கூட கிட்டத்தட்ட அவர் மறைந்து ஒரு 5 ஆண்டுகள் கழித்து தான் அந்த நோபல் பிரைஸ் கொடுக்கப்படுது. காரணம் என்னன்னா, இந்த உயில் பற்றி சில சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது, சில வழக்குகள், அதெல்லாம் சால்வ் பண்ணி 1901ஆம் ஆண்டு முதல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1901ஆம் ஆண்டில் தான் எக்ஸ்ரே கண்டுபிடித்த விஞ்ஞானி முதல் 5 மிகச்சிறந்த மனிதர்களுக்கு நோபல் பரிசு தரப்பட்டது. இன்னும் சொல்ல போனா அந்த முதல் பரிசு மட்டும் அதுக்கு முந்தின நாள் வரை யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஏன்னா சர்ச்சைகளை தவிர்க்கிறது இன்னைக்கு தான் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ பல தடைகளை தாண்டி 1901ஆம் ஆண்டில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஓரிரு ஆண்டுகள் இந்த உலகப்போர் அந்த மாதிரி நேரங்களில் தடைப்பட்டிருக்கு. பட் மிக பெரும்பாலான நோபல் பரிசுகள் முறைப்படி கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. நோபல் பிரைஸ் எத்தனை தமிழர்களுக்கு தந்திருக்காங்க, அதே மாதிரி எத்தனை இந்தியர்களுக்கு தந்திருக்காங்க சார்? நோபல் பரிசு பெற்ற தமிழர்கள் 3 பேர், இந்தியர்கள் மொத்தம் 9 பேர். தமிழர்கள் 3 பேர், சர் சி வி ராமன், சுப்பிரமணியன் சந்திரசேகர், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். இந்தியர்கள் மொத்தம் 9 பேர் வாங்கியிருக்கிறார்கள். அந்த தகவலை வாசிங்க. 1913, Rabindranath Tagore, Nobel Prize in Literature for writing the Indian national anthem, Jana Gana Mana. 1930, Sir C.V. Raman, Nobel Prize in Physics for discovery of Raman effect, born in Tiruchi. 1968, R. Gobind Khurana, Nobel Prize in Physiology or Medicine for his analysis of the genetic code and protein production, born in Raipur, Punjab. 1979, Mother Teresa, Nobel Peace Prize for her work in helping the poor and sick, born in Kosovo Vilayet, Ottoman Empire and worked in Kolkata. 1983, Subramanian Chandrasekhar, Nobel Prize in Physics for his theoretical studies on the structure and evolution of stars, born in Lahore, studied in Chennai. 1998, Amartya Sen, Nobel Prize in Economics for his contributions to welfare economics, born in Santiniketan, West Bengal. 2009, Venkatraman Ramakrishnan, Nobel Prize in Chemistry for studies of the structure and function of ribosome, born in Chidambaram, India. 2014, Kailash Satyarthi, Nobel Peace Prize for his works against the oppression of children and for the right of all children to education, Madhya Pradesh. 2019, Abhijit Banerjee, Nobel Prize in Economics for his experimental approach to alleviating global poverty, born in Mumbai, India. இவ்வளோ ஃபேமஸான நோபல் பிரைஸை யாரெல்லாம் ரிசீவ் பண்ணாங்க? முக்கியமாக 2 பிரபலங்கள் நோபல் பிரைஸ்
அனௌன்ஸ் பண்ணப்பட்டும் அது வேண்டாம்னு மறுத்திருக்கிறாங்க. ஒருவர் வந்து ஜீன் பால் சார்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் பிரெஞ்சு பிலாசபர் அண்ட் ரைட்டர். அவர் வந்து கொஞ்சம் சார்பியல் தத்துவத்தை பிரபலப்படுத்தியவர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு புரட்சிகர எழுத்தாளர். அவர் என்ன சொல்லி மறுத்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் தரக்கூடிய அவார்டை நான் வாங்கிட்டேன்னா சில கட்டுப்பாடுகளுக்கு போயிடுவேன். அதனால நான் வந்து ஒரு கட்டுப்பாடற்ற எழுத்தாளனா தொடரணும்னு விரும்புகிறேன். அதனால எனக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பிரபலம் லே டுக் தோ அப்படின்னு சொல்லி ஒரு வியட்நாமிய போராளி. இவர் வந்து அமெரிக்கா வியட்நாம் மீது போர் தொடுத்ததுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவில் போராடினார். அது மட்டுமல்ல, ஒரு பீஸ் கொண்டு வரதுக்கான பல முயற்சிகள் எடுத்தவர். அதில் வந்து அமெரிக்க அதிபர் அந்த பீஸ்க்கு ஒத்துக்கொண்டு பின்னாடி பின்வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைத்து இந்த பரிசை நிராகரித்தார். எனவே இந்த 2 முக்கிய பிரபலங்கள் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டும் அதை வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார். மோஸ்ட் ஃபேமஸ் பிசிசிஸ்டான சர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு ஏன் நோபல் பிரைஸ் தரவே இல்லை சார்? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின் தான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு வெரி வெரி ஃபேமஸ் இயற்பியலாளர். சரியா? ஐன்ஸ்டீன் அளவுக்கு போற்றப்படக்கூடிய ஒரு இயற்பியலாளர். மிக பிரபலமான புத்தகங்கள் பெரிய அளவில் உலக அளவில் பெரும் ஆர்வத்தோடு வாசிக்கப்பட்டவை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்ஸ் பற்றி அவருடைய ஆராய்ச்சி பிரபலமானது. பிளாக் ஹோல் இஸ் நாட் பிளாக். அதில் வந்து எப்படி ஒரு பெரிய மாஸ் உருவாதுங்கிறதுக்கான கோட்பாடுகளை கொடுத்தவர். அதே மாதிரி டைம் டிராவல் பற்றி அற்புதமாக சொல்லியிருக்காரு. டைம் டிராவல் பேக்வேர்டு பாசிபிள் கிடையாது, டைம் டிராவல் ஃபார்வர்ட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு இயற்பியல் கோட்பாட்டை சொன்னார். ஏலியன்ஸ் வேற்று கிரக வாசிகள் இருக்கிறார்களா அப்படின்னு பல நூற்றாண்டுகளாக கூடிய ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில் சொல்லியிருக்கிறார். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றார். ஏன்னா எத்தனையோ கோடானு கோடி கோள்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அதனால பூமியை போன்ற ஒரு கோள் தூரத்துல இருந்து பூமியை போன்ற ஒரு சூழலை அங்க இருந்தா அங்க வந்து மனிதனை போன்ற உயிரினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி இருந்தான்னா அவன் நம்மளோட அட்வான்ஸ் ஆகுவான். அவன் இங்க வந்தான்னா நமக்கு டேஞ்சர் அப்படிங்கிறார். கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சப்போ அங்க உள்ள செவிந்தியர்களுக்கு எப்படி டேஞ்சர் வரும், அதே மாதிரி ஏலியன்ஸ் வந்தான்னா நமக்கு டேஞ்சர். அதனால நம்ம தேடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிசிக்ஸ் தியரிஸ் எல்லாம் அவர் சொன்னோம். ஆனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் மறைந்தார். அவ்வளவு பெரிய பெரிய ஒரு பிசிக்கல் சேலஞ்சஸ் கொண்ட ஒரு வாழ்க்கை, அவருடைய உடல் சவால் எதிர்த்து நின்று ஜெயித்த ஒரு மனிதர். அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு நிறைய பேர் உண்டு. பட் நோபல் விதிகள் என்ன சொல்லுதுன்னா, எது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மையோ அதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருடைய தியரிஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல தான் நிரூபிக்கப்படும். இன்றைக்கு அதுக்கான சூழல் இல்லை. அதனாலே முக்கியமா ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு நோபல் பரிசு தரப்படவில்லை. பின்னால் அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் கூட நோபல் பரிசோட இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, காலமானவர்களுக்கு கொடுக்கறதில்ல. அதனால ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு தரப்படவில்லை என்பது ஒரு கலை யதார்த்தம். அதனால நோபல் பரிசு பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி நம்ம மிக முக்கியமான ஒரு 17 நோபல் சாதனையாளர்கள் பற்றி அடுத்தடுத்த தொடரில் பார்க்க இருக்கிறோம். இந்த நோபல் சாதனையாளர்களை முன்னுதாரணமாக கொண்டு மாணவர்கள் தாங்களும் அறிவியல் ஆர்வத்தை வளர்த்து கொண்டு அல்லது சமூக சேவை ஆர்வத்தை வளர்த்து கொண்டு சாதனைகள் செய்ய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.